துணையாகும் கரம். உமது கற்பனைகளை எல்லாம் நீதியுள்ளவைகள். ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கின்றேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119, 172, 173, 174. மனம் நொந்து வேதனையில் இருப்போர் மீது அமையும் கரத்தின் தொடுதல் உடனிருப்பு மற்றும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஓர் ஆற்றலை தருவது போல உமது கரம் எனக்கு துணையாகிறது என்பது நல்லதே நடக்கும். கடவுள் உடன் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. கடவுளை தாவீது நம்பிக்கையோடு நோக்கி பார்த்து தன்னை உண்டாக்கின கர்த்தருடைய கரம் தனக்கு உதவியாயிருக்கும் என்று நம்புகின்றார். ஆகவேதான் தன்னுடைய வாழ்வில் கடவுளின் தெய்வீக கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று தாவீது வேண்டுதல் புரிகின்றார். ஆண்டவரின் மிகச்சிறந்த கரங்கள் தனக்கு துணையாகும்படி அவருக்கு முன்பாக தன்னை தாவீது தாழ்த்தினார். நிச்சயமாக அற்புதமான விதத்திலே தம்முடைய கரத்தை நீட்டி தன் காரியங்களை எல்லாம் கடவுள் வாய்க்க பண்ணுவார் என்பது அவரது உறுதியான நம்பிக்கையாக அமைகின்றது. கடவுள் நமக்கு உதவி செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் வேறு எந்த சிருஷ்டியும் நமக்கு உதவி செய்யாது என்பது திண்ணம். ஆகவேதான் நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டேன். உமது கரம் எல்லா நிலையிலும் எனக்கு துணையாயிருக்கட்டும் என்று இறை சமூகத்தில் பயபக்தியோடு தாவீது ஜெபம் எடுக்கின்றார். நாமும் நமது இக்கட்டுகளில் ஆண்டவரின் கரம் மட்டுமே நமக்கு ஏற்ற துணை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் தம் கரத்தினால் நம்மை தாங்கி நடத்த விளைவோம். விருப்பத்தை அவர் சமூகத்தில் எடுத்துரைப்போம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.